ஓகே பாருங்க. அடுத்தது 42வது கேள்வி. 42வது கேள்வியை பாருங்க. பங்கு வளங்கள் தொடர்பான விடை. பங்கு வளங்கள் முதல் கம்பெனியில முதலாவது பங்கு வளங்கள். மூன்று விடைகள். முதலாவது, நாங்க ஆரம்பத்துல சாதாரண பங்கு வளங்கள் செய்வோம். அந்த பங்குகளை வழங்கி காசு பெற்றுக்கொள்வோம். இரண்டாவது, வழங்கக்கூடிய பங்குகளை ஒதுக்கீடு செய்வோம். மூன்றாவது, மேலதிகமாக விண்ணப்பங்களை பெற்றுக்கொள்ற பங்குகளை நிராகரிப்போம். முதலாவது, விண்ணப்பங்களுக்கான பணத்தை பெற்றுக்கொள்ளல். இரண்டாவது, பங்குகளை ஒதுக்கீடு செய்தல். மூன்றாவது, அதை நிராகரித்தல். எனவே முதலாவது, பங்கு வழங்கி காசு பெறுதல். காசு பெறும்போது. இரண்டாவது, அதை ஒதுக்கீடு செய்தல். மூன்றாவது, நிராகரித்தல், திருப்பி அனுப்புதல். எனவே முதலாவது பாருங்க, காசு பெறும்போது எப்படி வரும்? காசு கட்டுப்பாட்டு கணக்கு வரவு. காசு கணக்கு வரவு, பங்கு வழங்கல் கணக்கு செலவு. காசு கணக்கு வரவு, பங்கு வழங்கல் கணக்கு செலவு. இரண்டாவது, நிராகரிப்போம். நிராகரிக்கும் போது இந்த காசு பெறும்போது வரக்கூடிய இரட்டை பதிவை மாத்தி போடுறது. பங்கு வழங்கல் கணக்கு வரவு, காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. காசு செலவு. இரண்டாவது பாருங்க, நிராகரித்தல். நான் ஆரம்பத்துல காசு பெறும்போது எப்படி வருமோ அதே போல எழுதி கொள்ளணும். மாத்தி போடணும். பங்கு வழங்கல் வரும், காசு செலவு. இறுதியா பாருங்க, ஒதுக்கீடு செய்தல். நாங்க வழங்கக்கூடிய பங்குகளை ஒதுக்கீடு செய்வோம். பங்கு வழங்கல் கணக்கு வரவு, கூறப்பட்ட மூலதன கணக்கு செலவு. இந்த மூன்று விடயங்களுக்குமான இரட்டைப்பதை ஞாபகம் வச்சுக்கோங்க. காசு பெறும்போது காசு வரவு, பங்கு வழங்கல் செலவு. நிராகரிக்கும் போது பங்கு வழங்கல் வரவு, காசு செலவு. ஒதுக்கீடு செய்யும் போது பங்கு வழங்கல் வரவு, கூறப்பட்ட மூலதன கணக்கு செலவு. இப்ப வினாக்களுக்கு போகும். இதுல கேட்கப்பட்ட வினா ஆனா ஆவண்ணா. கூறப்பட்ட மூலதன அதிகரிப்பு, செலுத்திய காசு. முதலாவது, கூறப்பட்ட மூலதன அதிகரிப்பு. இரண்டாவது, திருப்பி செலுத்திய காசு. திருப்பி செலுத்திய காசுன்னா என்ன? நிராகரித்தது வரும். ஓகே, இப்ப நான் தகவலை வாசிப்பேன். கம்பெனி ஒன்று 1/3/2017 10,000 சாதாரண பங்குகளுக்கு பங்கொன்று ரூபாய் 20 விலையில் விண்ணப்பங்களை கோரியுள்ளது. இப்ப முதலாவது வழங்கப்பட்ட விண்ணப்பங்களை பாருங்க. 10,000 பங்குகள் 20,000 இவ்வளவுதான் வழங்கப்படுது. அப்ப எப்பொழுதும் நாங்க வழங்குற பங்குகளை தான் ஒதுக்கீடு செய்வோம். வழங்குற பங்கு. எனவே முதலாவது போட்டுக்கோங்க. ஆரம்பத்துல காணப்பட்ட பங்கு 10,000. சரியா? 10,000 தர 20. அதுதான் என்ன? ஒதுக்கீடு செய்யறது. ஒதுக்குறது முதலாவது. 10,000 தர 20. நாங்க வழங்குறது தான் ஒதுக்கீடு செய்வோம். பெருமதியை பாருங்க, 2. ஓகே, அடுத்த தகவல். 15,000 பங்குகளுக்கு விண்ணப்பங்கள் கிடைத்தது. அப்ப காசா கிடைச்சத பாருங்க. 15,000 பங்கு தர 20 ரூபாய். அப்ப காசா கிடைத்தது 15,000 தர 20, 3,00,000. நிராகரித்ததுனா என்ன? நாங்க விண்ணப்பங்களா பெற்றுக்கொண்டதுல இருந்து வழங்கினது அதை கழிச்சு எடுக்கணும். அப்ப மொத்தம் நமக்கு விண்ணப்பங்கள் கிடைச்சது பாருங்க 15,000. அதை நாங்க வழங்கினது 10,000. எழுதியமா கிடைச்சது 5,000. 5,000 பங்குகளை நிராகரிக்கணும். எனவே 5,000 தர 20 போட்டுக்கோங்க. நிராகரிக்கப்பட்டது 1,00,000. மீண்டும் விடைகளை முதலாவது கண்டுபிடிச்சு எடுக்கணும். முதலாவது விண்ணப்பங்களை வழங்குறோம். எவ்வளவு? 10,000. அதுல கிடைக்கிறது 15,000. எனவே மொத்தம் கிடைக்கிறது 15,000 தர 20, 3,00,000 காசாக பெறும்போது. இரண்டாவது, வழங்குறது ஒதுக்கீடு செய்யணும். 10,000 தர 20, 2,00,000. 15ல 10 போனா 5,000 மேலதிகமாக அதை நிராகரிக்கணும். 5,000 தர 20, 1,00,000. கேட்கப்பட்ட கேள்வி, கூறப்பட்ட மூலதனத்துல அதிகரிப்போம். கூறப்பட்ட மூலதனத்துல அதிகரிப்புனா எப்பொழுதும் பாருங்க. கூறப்பட்ட மூலதனம் அதிகரிப்பு செலவு வைக்கப்படுறது, ஒதுக்கீடு செய்யப்படுறது மட்டும்தான். எனவே கூறப்பட்ட மூலதனம் அதிகரிப்புனா இந்த பங்குகளை ஒதுக்கீடு செய்ய மட்டும்தான் வரும். எனவே ஆன்சர் போட்டுக்கோங்க, 2,00,000 முதலாவது.
கூறப்பட்ட மூலதன அதிகரிப்புண்டா ஒதுக்கீடு சிற விடயம் மட்டும். எனவே ஆன்சர் 2 லட்சம். இரண்டாவது, திருப்பி செலுத்தியது நிராகரிக்கப்பட்டது. எனவே 5000 தர 20 1 லட்சம். இலகுவான முறையில ஆன்சர் பண்ணிக்கொள்ளணும். எனவே கேட்கப்பட்ட கேள்வி, கூறப்பட்ட மூலதனம் அதிகரிப்புண்டா ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அதான் கூறப்பட்ட மூலதனம் செலவுண்டு வருது. எனவே 2 லட்சம். ஒதுக்கீடு செய்யப்பட்டது 2 லட்சம். நிராகரிக்கப்பட்டது 5000 தெரிவது 1 லட்சம். எனவே 1 லட்சம். எனவே 42வது ஆன்சர் 2 லட்சம் 1 லட்சம். எழுதிக்கோங்க. ஓகே, அடுத்த வினாக்கு போவோம். அதே போல பங்கு விலங்கல் 43வது. இப்ப நாங்க அடிப்படை பேசிக்க பார்த்தோம். அடுத்து பாருங்க கொஞ்சம் அட்வான்ஸ் வருது, பார்த்துக்கொள்வோம். 43வது கேட்கப்பட்ட முதலாவது கேள்வியை பாருங்க. உரிமை மூலதனம், கூறப்பட்ட மூலதனத்துல அதிகரிப்பு, அதாவது உரிமையான் மேல் ஏற்பட்ட அதிகரிப்பு. கூறப்பட்ட மூலதன அதிகரிப்பு வேற, உரிமை ஏற்பட்ட அதிகரிப்பு வேற. முதலாவது உரிமை அதிகரிப்பு. இரண்டாவது கேட்கப்பட்ட விடயம், உரிமை வளங்களின் மூலம் பெற்ற காசு. உரிமை வளங்கள். ஓகே, முதலாவது தெளிவா விளங்கிக்கோங்க. உரிமையில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விடயம், தாக்கத்தை ஏற்படுத்தாத விடயம். முதலாவது உரிமையில மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விடயம், மாற்றத்தை ஏற்படுத்தாத விடயம். உரிமை மாற்றம் ஏற்படும்னா சாதாரண பங்கு வளங்கள், சாதாரண பங்கு வளங்கள் செஞ்சா உரிமை மாற்றம் ஏற்படும், உரிமை அதிகரிக்கும். அடுத்தது உரிமை வளங்கள் மேற்கொண்டா உரிமை அதிகரிக்கும். இரண்டாவது மாற்றம் ஏற்படுத்தாத விடயம் பாருங்க, ஒதுக்கங்களை மூலதனமாக்கல், உரிமையில மாற்றம் வராது. இரண்டாவது பொது ஒதுக்கத்திற்கு மாற்றுதல், உரிமையில மாற்றம் வராது. இப்ப தெளிவா விலையும் கொள்ளணும். சாதாரண பங்கு வளங்கள் உரிமை வளங்களின் காரணமா உரிமையில மாற்றம் அதிகரிப்பு ஏற்படும். ஒதுக்கங்களை மூலதனமாக்குதல், பொது ஒதுக்கத்திற்கு மாற்றுதல், உரிமையில மாற்றம் ஏற்படாது. எனவே முதலாவது கேட்கப்பட்ட கேள்வி உரிமையில அதிகரிப்பு. அப்ப உரிமையில அதிகரிப்புன்னா சாதாரண பங்கு வளங்களும் உரிமை வளங்களும், அந்த 2 விடயங்களை மட்டும்தான் கூட்டி போடணும். இரண்டாவது உரிமை வளங்கள்டா அவனே தந்திப்பான், உரிமை வளங்கள்ன்ற பங்கு பெறுமதி பெருக்கி எடுக்கணும். முதலாவது உரிமை வளங்கள்டா என்ன, ஏற்கனவே காணப்படக்கூடிய பங்குதாரர்களுக்கு பணத்தை அறவிட்டு பங்கு வழங்கினா உரிமை வளங்கள், ஏற்கனவே காணப்படக்கூடிய பங்குதாரர்களுக்கு பணத்தை அறவிடாம ஒதுக்கங்களை பயன்படுத்தி பங்கு வழங்கினா ஒதுக்கங்களை மூலதனமாக்குது. எனவே கேட்கப்பட்ட கேள்வி ஆன்சர் பாருங்க. முதலாவது உரிமை அதிகரிப்பு, உரிமையில் ஏற்படக்கூடிய மாற்றம், உரிமை வளங்களும் சாதாரண பங்கு வளங்களும் அதுல கூட்டுத்தொகையை மட்டும் எடுக்கணும். அடுத்து உரிமை வளங்கள பெறுமதினா பங்கு தர அரே பெறுமதி. ஓகே, முதலாவது 43வது பாருங்க. தகவல், கம்பெனி ஒன்றின் 1/4/2016 கூறப்பட்ட மூலதன பங்கு 50 ரூபாய், வழங்கப்பட்ட 1 லட்சம் பங்குகளை கொண்டுள்ளது. ஓகே, அப்ப ஆரம்பத்துல பாருங்க, ஆரம்பத்துல காணப்படக்கூடிய பங்குட எண்ணிக்கை பாருங்க 1 லட்சம். இரண்டாவது இத்தேதியில் கம்பெனியானது 10 லட்சம் ஒதுக்கங்களை பங்கொன்றுக்கு 40 ரூபாய் விலையில் மூலதனமாக்கி உள்ளது. அப்ப ஒதுக்கங்களை மூலதனமாக்கியது பாருங்க, ஒதுக்கங்களை மூலதனமாக்குதுல எத்தனை பங்கை ஒதுக்கிக்கின்னு பாருங்க. இரண்டாவது ஒதுக்கங்களை மூலதனமாக்கல் 10 லட்சம் தரப்படி, அது விலைய பாருங்க. கூறப்பட்ட மூலதனத்தின் கீழே விலையை போட்டா பங்கு வரும். ஒதுக்கங்களை மூலதனமாக்குதல் 10 லட்சம், விலை 40. பங்கு பாருங்க 25,000. அப்ப ஆரம்பத்துல 1 லட்சம், அடுத்து ஒதுக்கங்களை மூலதனமாக்குதல் 25,000 பங்கு. இப்ப தற்பொழுதுள்ள பங்கு பாருங்க, தற்போது காணப்படக்கூடிய பங்கு ஆரம்பத்துல 1 லட்சம், இப்ப 25,000, 1,25,000. இது முதலாவது கண்டுபிடிக்கும்.
ஏன்டா உரிமை வழங்கல் செய்ய போறோமே, அந்த உரிமை வழங்கல் செய்யறதுக்கு தற்பொழுது காணப்படக்கூடிய பங்கு கண்டுபிடிக்கணும். அந்த பங்கு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆரம்பத்துல 1 லட்சம், அடுத்து ஒதுக்கங்களை முழுவதுமாக 20,000, ரெண்டையும் கொண்டு 1,25,000. இப்போ பாருங்க, அதுல சொல்லப்பட்ட விஷயம் 31/2014 ஒதுக்கம் செய்யப்பட்டது. சரியா? 40,000 ஒதுக்கம் மூலதனமாக்கி உள்ளது. மேலும் 31/2017 காணப்படும் ஒவ்வொரு 5 பங்குகளுக்கும் ஒரு பங்கு வீதம் பங்கு உரிமை வழங்கல் மேற்கொள்ளப்பட்டது. அப்ப பங்கு வழங்கல் உரிமை வழங்கல் சொல்லிக்கிறான். அந்த உரிமை வழங்கல் செய்யறதுக்கு முன்னாடி காணப்படக்கூடிய பங்கை கண்டுபிடிக்கணும். அந்த பங்கு தான் இப்ப கண்டுபிடிச்சோம். ஆரம்பத்துல 1 லட்சம், அடுத்து 10,40,000 சொன்னா பிரிச்சோம்டா 20,000 பங்கு. எனவே கூட்டி எடுத்தோம்னா 1,25,000. அந்த 1,25,000 5க்கு 1 என உரிமை வழங்கல் செய்யப்படும். எனவே இப்ப உரிமை வழங்கல் பாருங்க, 1,20,000 பங்கு 5க்கு 1 என்ற அடிப்படையில் உரிமை வழங்கல் செய்யப்படும். எனவே உரிமை வழங்கல் செய்யப்பட்ட பங்க முதலாவது கண்டுபிடிங்க. 1,20,000 பிரிச்சு 1ஆல பெருக்க 25,000 பங்கு. 25,000 பங்கு இலையால பெருக்கம். 25,000 பங்கு எவ்வளவு ரூபாய்க்கு வழங்கப்படுது? 30 ரூபாய். எனவே 25,000 பங்கு 30 ரூபாய்க்கு வழங்கப்பட்டா உரிமை வழங்கல் பெறுமதி பாருங்க 7,54,000. உரிமை வழங்கல் கண்டுபிடிச்சது 7,50,000. இப்ப கேட்கப்பட்ட ஆன்சருக்கு போவோம். உரிமை வழங்கல் பெறுமதி 7,50,000 முதலாவது. சரி, உரிமையிட அதிகரிப்பு. உரிமையிட அதிகரிப்பு நான் தெளிவா சொல்லி தந்துட்டேன் முதலாவதுலேயே. சாதாரண பங்கு வழங்கல், உரிமை வழங்கல் ரெண்டையும் கூட்டி எடுக்கணும். இப்ப சாதாரண பங்கு வழங்கல், உரிமை வழங்கல். இப்ப சாதாரண பங்கு வழங்கல் இல்ல, உரிமை வழங்கல். அது மட்டும்தான் 7,50,000. எனவே 7,50,000 மட்டும்தான் உரிமையில அதிகரிப்பை ஏற்படுத்தும். எனவே ஒரு கேட்கப்பட்ட உரிமையில அதிகரிப்பு 7,50,000 ஆன்சர். அதே ஆன்சர் தான் உரிமை வழங்கலுக்கும் 7,50,000. அந்த உரிமை அதிகரிப்புக்கு 2 காரணம் சொல்லிட்டேன். உரிமை வழங்கல், சாதாரண பங்கு வழங்கல். உரிமை வழங்கல் மட்டும்தான் எங்கி, சாதாரண பங்கு வழங்கல் இல்ல. எனவே 7,50,000 தான் 2க்கும் ஆன்சர் போட்டுக்கோங்க. ஆனா அவனா 7,50,000, 7,50,000. ஓகே, அடுத்தது பாருங்க 44வது. உரிமையாண்மை மாற்றுதல் கூற்று தரப்பட்டுச்சு. ஏபிசிடி தரப்பட்டு ஆன்சர் பார்ப்போம். உரிமையாண்மை மாற்றுதல் கூற்று இதுல பாருங்க, ஏபிசிடிக்கான விளக்கங்களை கேட்குது. முதலாவது விவரம் தரப்பட்டு கூறப்பட்ட மூலதனம் மேல் மதிப்பீட்டு ஒதுக்கம் நிறுத்தி வைத்த ரூபாய் மொத்தம். ஏ பாருங்க, மேல் மதிப்பீட்டு ஒதுக்கத்திலே நீக்கி நிறுத்தி வைத்த ரூபாயில நீக்கி மொத்தத்திலே நீக்கி. அப்ப அதற்கான பேரன் வந்து கேட்கப்படும். எனவே ஏக்கு போடுங்க மொத்த முற்றும் அடங்கிய வருமானம். மொத்த முற்றும் அடங்கிய வருமானம். இந்த மொத்த முற்றும் அடங்கிய வருமானம் சொன்னது என்ன? ஆண்டுக்குரிய லாபத்தினையும் நிறுத்தி வைத்த வருவாய். அதாவது அந்த ஆண்டுக்குரிய லாபம் என்ன பதிவு செய்யும்? நிறுத்தி வைத்த வருவாய். ஆண்டுக்குரிய லாபத்தையும் ஏனைய முற்றுமடங்கிய வருமானத்தை ரெண்டையும் கூட்டி காணப்படுறதுதான் மொத்த முற்றுமடங்கிய வருமானம். சரியா? ஆண்டுக்குரிய லாபத்தையும் அதாவது ஏனைய முற்றுமடங்கிய வருமானம் அது ரெண்டையும் கூட்டி காணப்படுறதுதான் மொத்த முற்றுமடங்கிய வருமானம். எனவே ஆண்டுக்குரிய லாபம் நிறுத்தி வைத்த வருவாயில பதிவு செய்யப்படும். ஏனைய முற்றட வருமானம் மேல் மதிப்பீட்டுல பதிவு செய்யப்படும். இதுல கூட்டுத்தொகை டோட்டல் மொத்தத்துல பதிவு செய்யப்படும். சரியா வரைக்கோங்க. மொத்த முற்றுமடங்கிய வருமானம் ஆண்டுக்குரிய வருமானமும் ஆண்டுக்குரிய லாபமும் ஏனைய முற்றுமடங்கிய வருமானம். ஆண்டுக்குரிய லாபம் தான் நிறுத்தி வைத்த ரூபாயில போடுவோம். ஏனைய முற்றமா நிறுத்தி வைத்து மேல் மதிப்பீட்டு போடுவோம். மொத்தம் தான் டோட்டல் பதிவு செய்வோம். எனவே இதுல பதிவு செய்யப்பட்டதுக்கு அமைய ஏக்கு ஆன்சர் மொத்த முற்றுமடங்கிய வருமானம். டிஏ பாருங்க, கூறப்பட்ட மூலதனம் நிறுத்தி வைத்த வருவாய். கூறப்பட்ட மூலதனம் நிறுத்தி வைத்த வருவாய். எனவே பிக்கு ஆன்சர் போடுங்க
நிறுத்தி வைத்த வருவாயினை மூலதனமாக்கல். நிறுத்தி வைத்த வருவாயினை மூலதனமாக்கல். இதற்கான இரட்டை பதிவு பாருங்க. நிறுத்தி வைத்த மூலதனமாக்கலா, நிறுத்தி வைத்த வருமான கணக்கு வரவு, நிறுத்தி வைத்த வருமான கணக்கு வரவு, கூறப்பட்ட மூலதன கணக்கு செலவு. நிறுத்தி வைத்த வருமான கணக்குல குறைப்போம், கூறப்பட்ட மூலதனத்துல கூட்டுவோம். நிறுத்தி வைத்த வருமான கணக்கு வரவு, கூறப்பட்ட மூலதன கணக்கு செலவு. எனவே நிறுத்தி வைத்த ரூபாயில குறைச்சி கூறப்பட்ட மூலதனத்துல கூட்டான். நிறுத்தி வைத்த ரூபாயினை மூலதனமா ஆக்குது. அடுத்தது பாருங்க, சி. நிறுத்தி வைத்த ரூபாய் குறைச்சி மொத்தத்துல குறைக்கிறார். நிறுத்தி வைத்த ரூபாய் குறைச்சி மொத்தத்துல குறைக்கிறார். சி என்ன போட்டுக்கோங்க, இடைக்கால பங்கு லாபம் செலுத்துதல். இடைக்கால பங்கு லாபம் செலுத்துதல். இடைக்கால பங்கு லாபம் செலுத்தும் போது இரட்டை பதிவு. நிறுத்தி வைத்த வருமான கணக்கு வரவு, காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. நிறுத்தி வைத்த வருமான கணக்கு வரவு, காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. எனவே நிறுத்தி வைத்தவரை குறைச்சி டோட்டல் அதுலயே மைனஸ் பண்ணும். நிறுத்தி வைத்தவரையும் குறைக்கப்படும், டோட்டல்லையும் மைனஸ் பண்ணப்படும். இறுதியா பாருங்க, கூறப்பட்ட மூலதனம் கூடுது, டோட்டல் கூடுது. தெளிவா சொல்லி தந்துட்டேன். ஒரு உரிமையை கூட்டுற விஷயம், அல்லது கூறப்பட்ட மூலதனம் கூடி அந்த உரிமை டோட்டல் கூடுனா என்ன வரும்? சாதாரண பங்கு வளங்களா வரலாம், அல்லது உரிமை வளங்களா வரலாம். எனவே டிக்கு போட்டுக்கோங்க, ஒன்று சாதாரண பங்கு வளங்கள் அல்லது உரிமை வளங்கள். இதுல ஒரு காசு கணக்கு வரவு, கூறப்பட்ட மூலதன கணக்கு செலவு சீரியது வரும். சரியா? சாதன பங்கு வளங்கள், உரிமை வளங்கள். அப்படி வந்தா தான் கூறப்பட்ட மூலதனம் கூடி டோட்டலும் கூடும். எனவே சாதாரண பங்கு வளங்கள் அது உரிமை வளங்கள். விளக்கங்கள் எழுதிக்கோங்க. அடுத்து 45வது கேள்விக்கு போகும். ஓகே, அடுத்த விஷயத்துக்கு போவோம். 45வது கணக்கீட்டு விகிதங்கள். கணக்கீட்டு விகிதங்கள்ல சொல்லி தந்துக்கிறேன், தீரில முடிச்சேன். எந்தெந்த விகிதங்கள் சாதகம் பாதகம் பார்ப்போம்.